பணி நிறைவு செய்த தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு ஏற்பாட்டில் சென்னையில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், திருநங்கைகள், தனிமையில் வசித்து வரும் முதியவர்கள், விதவைகள் ஆகியோரிடம் சமூக பொருளாதார கணக்கெடுப்பை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. பணி நிறைவு செய்த தலைமை செயலாளர் இறையன்பு வழிகாட்டுதலில் ஸ்ரீ சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் முதல் தலைமுறை அறக்கட்டளையினர் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றனர். இதன் தொடக்க விழாவில் பேசிய இறையன்பு, இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் தகவல்கள் அப்பகுதி மக்களின் வாழ்வை மேம்படுத்த உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். யாரெல்லாம் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, எத்தனை பேர் கல்வியை பள்ளி படிப்போடு நிறுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை எல்லாம் இதிலே நாம் திரட்டினால் மேற்கொண்டு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் சில பயிற்சிகளையும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் சில திட்டங்களையும் நாம் செயல்படுத்த முடியும். அதுதான் இதனுடைய நோக்கம். எனவே இந்த மதிப்பீடு என்பது கண்ணகி நகரை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு மதிப்பீடு. இதை செய்வதன் மூலம் இந்த பகுதியின் பொருளாதார நிலை நமக்கு துல்லியமாக தெரியும். எந்த குடும்பங்கள் எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கின்றன என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதை மனத்தில் வைத்துத்தான் இந்த மதிப்பீடை நாம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டோம். அவர்களுக்கு எத்தனை பேருக்கு உதவித்தொகை கிடைத்திருக்கிறது, எத்தனை பேருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைத்திருக்கிறது, விதவை உதவித்தொகை கிடைத்திருக்கிறது, கணவனால் கைவிடப்பட்டவருக்கு உதவித்தொகை கிடைத்திருக்கிறது, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், இப்படி அத்தனை விவரங்களையும் நாம் திரட்டினால் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அடுத்த நடவடிக்கைகளில் நாம் இறங்க